வணக்கம். ரீசெண்டா ஒரு ஃபேமஸ் இன்ஃபுளுசர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான அம்சங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுல அவர் குறிப்பிட்டு சொன்னது என்னன்னா, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்க்கணும், அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்க்கணும், அப்புறம் அந்த நிறுவனத்துக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள கம்ப்ளைண்ட்ஸோட ரேஷியோ பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. சோ இந்த கிளைம் செட்டில்மெண்டோட அமௌண்ட் செட்டில்மெண்ட் முக்கியம் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்துல குறிப்பிட்டிருந்தாரு. அது காரணம் என்னன்னு பார்த்தா, கிளைம் செட்டில்மெண்ட் அப்படின்றது ஒரு 100 கிளைம்ஸ் வருது, அதுல 98 கிளைம்ஸ் ப்ராசஸ் பண்ணிட்டு 2 கிளைம் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா 98% அப்படின்னு சொல்லி பதிவாயிடுது. சோ ஒரு கஸ்டமர் போயிட்டு இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த 98% பார்த்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிடுவாரு. அதுக்கு அடுத்த கட்டமா அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ போய் பார்த்தாதான் ஆக்சுவல் பேக்ரவுண்ட் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இந்த அமௌண்ட் செட்டில்மெண்ட்ல உள்ள பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 98 ப்ராசஸ் பண்ணிருக்காங்கல்ல, அந்த இன்சூரன்ஸோட அமௌண்ட் பார்க்கும்போது மேபி ஒரு 10 லட்சமா இருக்கு. ரிஜெக்ட் பண்ற 2 வந்து 1 கோடி ரூபாயா இருக்கும்போது கம்பெனியோட பெர்ஸ்பெக்டிவ்ல செலவு அப்படின்றது பார்த்தா கம்மியாகும், சேவ் பண்ண மணின்றது அதிகமாகவும் இருக்கும். ஆனாலுமே இந்த கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்றது 98% இருந்தோம். ஸோ இந்த கிளைம் செட்டில்மெண்ட் இருந்தாலும் அமௌண்ட் செட்டில்மெண்ட் இருந்தாலும் மேலோட்டமா நம்ம நம்பர்ஸ் பார்க்கும்போது நம்ம மிஸ்கைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்பர்ஸ் பாக்குறதோட ஃபேக்ட்ஸ் பாக்குறது இந்த இடத்துல முக்கியமாகுது. ஏன்னு பார்த்தா, ஒரு 100 கிளைம் வருது, அதுல 2 கிளைம் வந்து ஒரு உண்மையை மறைச்சு எடுக்கப்பட்ட இன்சூரன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பொய் தகவலை சொல்லி எடுக்கப்பட்ட இன்சூரன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா லேப்ஸ்ல உள்ள இன்சூரன்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ காரணத்தினால இந்த கிளைம் வந்து ரிஜெக்ட் செய்யப்படும் பட்சத்தில் எதுக்காக ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்காம மேலோட்டமா நம்பர்ஸ் மட்டும் பார்த்தோம்னா ரேஷியோ கம்மியா இருக்கிறதுல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சரி கிடையாது போல இருக்கு அப்படின்னு நம்ம கன்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரிலையன்ஸ் நிப்பானோட அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்தா ரஃப்லி ஒரு 93% காட்டுங்க. இந்த 93 பார்க்கும்போது இது ரொம்ப கம்மியா இருக்குது, மற்ற கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது இது நல்ல கம்பெனி இல்ல போல அப்படின்னு சொல்லி நம்ம நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிலையன்ஸ் நிப்பான் இன்சூரன்ஸ் சார்பாக ரிஜெக்ட் செய்யப்பட்ட ஒரு கிளைமோட பேக்ரவுண்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். 2018 வருஷம் ஜஸ்விந்தர் சிங் அப்படின்றவர் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு, ரிலையன்ஸ் லாங் லைஃப் சேவிங்ஸ் பாலிசி. இந்த இன்சூரன்ஸோட மதிப்புன்றது 16.94 லட்சம். ஸோ மார்ச் 4 2018 இவர் 2 வருஷத்துக்கான ஐடிஆர் ஃபைல் பண்றாரு. முதல் வருஷம் 2016 to 17 வந்து 2.65 லட்சமாகவும், 2017 18 வந்து 2.99 லட்சமாகவும் இவர் ஐடிஆர் ஃபைல் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறாரு. இவர் இன்சூரன்ஸ் இஷ்யூ ஆகி கரெக்டா 4 மாசம் 11 நாள்ல இவர் இறந்துடுறாரு. இவங்க வைஃப் வந்து கிளைமுக்கு போறாங்க. கிளைம்ல போயிட்டு என்சிடிஆர்சி விசாரிக்கும் போது தான் தெரியுது, இவர் ஐடிஆர்ல ஃபைல் பண்ண தொகையும் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட வருமானமாக கொடுக்கப்பட்ட தொகையும் அதிகமா இருந்தது. இங்க 2.99 லட்சம், இங்க வந்து 4 லட்சம். ஸோ வருமானம் அதிகமாக காட்டும் பட்சத்தில் நம்மளோட கிளைம் அமௌண்ட் வந்து, அதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து அதிகமா வரும். இதை செக் பண்ணி பார்க்கும்போது தப்பான ஒரு தகவலை கொடுத்து இந்த இன்சூரன்ஸ் எடுத்ததுனால இது ரிஜெக்ட் செய்யப்பட்டது. இது போல தவறான தகவல் கொடுத்து இல்லைன்னா உண்மைகளை மறைச்சு எடுக்கப்படுற இன்சூரன்ஸ் வந்து ரிஜெக்ட் செய்யப்படணும். ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பரிதாபப்பட்டோ இல்ல பாரபட்சம் பார்த்தோ இயங்க முடியாது. ஏன்னா இன்சூரன்ஸ் இயங்குறது பப்ளிக் மணி. இப்போ கிளைம் செட்டில்மெண்ட், அமௌண்ட் செட்டில்மெண்ட் நம்பர்ஸ் இதை மட்டுமே நம்ம பார்த்து மக்கள் எல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்க தொடங்கினா இது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்களோட சேல்ஸ்ல மறைமுகமா இம்பாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு கட்டாயம் ஆயிடுது, ஏஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் இதெல்லாம் நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஆயிடுச்சுன்னா கிளைம் ப்ராசஸிங்ல ஒரு ஜென்யூனிட்டி மிஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுல ஜென்யூனிட்டி ரொம்ப அவசியம், ஸ்ட்ரிக்டா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்சூரன்ஸ் இருக்கிறதுல, அதாவது கம்பெனியோட சொந்த பணத்தை போட்டு இயக்குறதுல மக்களின் பணத்தை கொண்டு இயங்கும் பிசினஸ் இது. பேங்கா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கும். அதனால மக்கள் பணத்தை கொண்டு இயங்கும் போது கம்பெனிஸ் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் கரெக்டான அணுகுமுறையாக இருக்கும். அதனால இன்சூரன்ஸ் எடுக்கணும் இல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது நல்லா டீப் டைவ் பண்ணி எடுங்க. அது மட்டும் இல்லாம ரெக்கமெண்டட் என்னன்னா, ஒரு சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர் கிட்ட நீங்க பேசி நிறைய விவரங்கள் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா மிக ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நாம நம்புறோம். சோ மீண்டும் ஒரு நல்ல பதிவு நம்ம சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.